10th Max, Chapter 1, Relation and Functions, Exercise 1.4. First sum. Determine whether the graph given below represents function. Give reason for your answer concerning each graph. இதில் சப்டிவிஷன்ஸ் இருக்குது. இப்போ கிராஃப் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ்னால் அதை கர்வ் கொடுத்துருக்காங்க. நம்மளாம் ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அது வந்து எங்கே வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். அது எத்தனை பாயிண்ட் டச் ஆயிருக்குன்னு சொல்லணும். 2 பாயிண்ட் டச் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். அடுத்து இந்த கர்வில் நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அது ஒரு பாயிண்ட்ல தான் டச் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். அடுத்து தேர்ட் சப்டிவிஷனில் அந்த கர்வில் இந்த சைடும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம், இந்த சைடும் ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சைடு ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் 3 டாட்டில் இதாக இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். அவங்க இந்த டயக்ராமில் என்ன ஆகுது, ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அது வந்து 1 பாயிண்டில் தான் டச் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதிக்கிறோம். செகண்ட் சம், எஃப் ஃபங்க்ஷன் வந்து ஏலேருந்து பி போகுது. பி அ ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 மைனஸ் 1. வேறு ஏ அப்படி கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ரெப்ரசன்ட் எஃப் பை, இது வந்து 4 விதமாக நம்ம சொல்லணும். செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ், டேபிள் ஃபார்ம், ஆரோ டயக்ராம், கிராஃப். ஓகே, இப்போ நம்ம வந்து கிவன் எழுதிக்கிறோம். ஃபங்க்ஷன் எழுதிட்டு கிவன் வந்து ஏ என்னவோ பி என்னவோ எழுதிக்கிறோம். இப்போது எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஏவோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4, அடுத்து 6, அடுத்து 10, அப்புறம் 12. நம்ம இப்போ வேல்யூ கிடைக்கிது 0, 1, 2, 4, 5. இப்போது இதெல்லாமே நம்ம பியில் இருக்கும். சரிங்களா? இப்போ செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை பேர் பண்ணி எழுதுறோம். அது அவ்வளோதான் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். டேபிள் ஃபார்ம் அப்படின்னா அந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸை பார்த்து எழுதுங்க. எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ், ஏல இருக்கிறது ஃபுல்லாக எக்ஸ்லையும், அந்த ஆன்சர் இருக்கு இல்லையா அது ஃபுல்லாத்தையும் எஃப் ஆஃப் எக்ஸ்லையும் நம்ம எழுதுறோம். அடுத்து ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராமில் ஏவோட வேல்யூ கிவனும் பியோட வேல்யூ எழுதிக்கிறோம். இப்போ பேர் பண்ணுறோம். 2லேருந்து 0, 4லேருந்து 1, 6லேருந்து 2, அண்ட் 10லேருந்து 4, 12லேருந்து 5. எல்லாத்தையும் பேர் பண்ணியாச்சு. 9க்கு வந்து நம்மளுக்கு எந்த ப்ரீ இமேஜும் இல்லை. அடுத்து கிராஃப் பிளாட் பண்ணணும். எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க. அந்த வேல்யூஸ் எவ்வளோ வரையும் நம்ம இருக்கோ அது வரையும் நம்ம பிளாட் எழுதிக்கலாம் நம்பர்ஸை. இப்போ 0, 2, 0, அடுத்து 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. ஆன்சர் பிளாட் பண்ணியாச்சு. தேர்ட் சம், ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் 1, 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4ன்னு கொடுத்துருக்காங்க. த்ரூ ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், கிராஃப், இது எல்லாத்தையும் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷனை எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஏபியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்க டேர்ம்ஸ் 1, 2, 3, 4, 5. பினா செகண்ட் 2, 2, 2. இது 3த்துக்கும் சேர்த்து ஒரு 2 எழுதினாலே போதும். 3, 4, 2, 3, 4 தான் பி. இந்த ரெண்டையும் வச்சு நம்ம ஆரோ டயக்ராம் வரையலாம். ஏல இருக்க டேர்ம்ஸ்லாம் எழுதிக்கோங்க. 1, 2, 3 வந்து 2லேயே தான் ஜாயிண்ட் ஆகும். அடுத்து 4 வந்து 3, 5 வந்து 4ல் ஜாயிண்ட் ஆகுது. அடுத்து டேபிளர் ஃபார்ம் அப்படின்னா எக்ஸில் வந்து ஏவோட வேல்யூவும் எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து பியோட வேல்யூவும் எழுதுகிறோம். அவ்வளோதான், இதுதான் டேபிளர் ஃபார்ம். அடுத்து கிராஃபிக்கல் மெத்தடில் வந்து 1, 2, 2, 2 வேல்யூஸ்லாம் பிளாட் பண்ணுறோம். 3, 2, 4, 3 அண்ட் 5, 4. பிளாட் பண்ண வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட இந்த சம் வந்து முடிஞ்சுச்சு.